ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக நம்ம தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை குறித்ததான விவாதம் நம்ம நேர்காணலோ நம்ம செய்யலை. எங்களுக்கு சில வேலை பலு அதிகமாக இருந்ததுனால நம்ம செய்யலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் உங்களை சந்திக்கணும், உடனடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஏன்னா ஒரு திருச்சபையில் டிஎல்சியில் நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கு. அதை குறித்து நாங்கள் விவாதிக்கணும்னு சொல்லிட்டு ஐயா ஈடி சார்லஸ் ஐயாவை நான் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். ஐயா, ஏதோ நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைகளுக்கான அனைத்து லுத்தரன் தலைவர்களும் இணைந்து ஏதோ நீங்கள் கூட்டம் போட்டு பேசின மாதிரி ஒரு புகைப்படம் பார்த்தேன். அது உண்மையா, அது பொய்யா? ஏன்னா நிறைய பேர் அது பழைய ஃபோட்டோ அப்படின்லாம் சொல்லி சில வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் போட்டுருந்தாங்க. சிலர் அது புரளி கலப்புற மாதிரி சிலர்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னார், நானும் கடலூர் தான் வரேன், அங்கே ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டுருக்கு, அதனால் நான் உங்களை ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நாங்கள் ஒரு 3 மணி அளவில் இந்த ஒளிப்பதிவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக சிறப்பாக நம்ம தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக இந்த நேரத்திலும் நாங்கள் ஒளிப்பதிவை நாங்கள் செய்கிறோம். ஐயாவை தொடர்பு கொண்டோட உடனே இரவோடு இரவாக எங்களுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. ஐயாவை முதலாவது நாங்கள் எங்களுடைய ஜெட்டியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப நாள் நம்ம பார்த்து சந்தித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. ஐயா, அந்த வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு படம் ஒன்று பரவி கொண்டு இருக்கிறது. திருச்சியில் நேற்றைய தினத்தில் அனைத்து தலைவர்களும் சேர்ந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்நாள் எஸ்சிசி இந்நாள் சிசி செயலர் மற்றும் உறுப்பினர்கள்லாம் அதில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. என்னையா ஒரு அப்படியே எனக்கே ஒன்றும் புரியலை இது குறித்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்தவித வாட்ஸ்அப்லேயும் எந்தவித பதிவும் நான் பார்க்கல. நான் அது குறித்து எந்தவித செய்தி இல்லை. திடீர்னு ஒரு ஃபோட்டோவோ ஒரு இதை பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் கூட்ட உடனே நீங்கள் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க. சொல்லிங்க, ரொம்ப மக்கள் அதை பார்த்துட்டு அது என்னதான் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் அது விளக்கி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்கோம். ஒரு விளக்கமான ஒரு விளக்க உரையை அது குறித்து சொன்னீங்கன்னா நல்லா இருப்பியா? வணக்கம். 9ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நம்ம இதை சந்திக்கிறோம். இது ஒரு அசாதாரண சந்திப்பு. ஆக்சுவலாக நேற்றைய தினத்திலே எங்களுடைய லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினுடைய கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. ஆனால் அப்போ நம்ம திருச்சபையினுடைய முன்னாள் ஆயர் ரெவரண்ட் எஸ் பால்ராஜ் அண்ணனோட மூத்த மகன் இம்மானி இறந்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டு எங்கள் கூட்டத்திலே அவனுக்காக இரங்கல் தீர்மானம் போட்டு எனக்கு நாளைக்கு 2-3 வேளை என்னுடைய காலையில் என்னுடைய மகன் துபாய்க்கு போகிறாப்புல பாண்டூரில் ஜெகராஜ் சாலமோன்னு ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அந்த தம்பியோட அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கு போகணும். அதனால தான் நான் உங்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது நான் ராக்போர்ட்டில் போயிட்டுருக்கிறேன், விழுப்புரத்தில் நான் இறங்கி செம்மண்டலம் வரணும் அப்படின்னு பேருதவியை செஞ்சீங்க. அதே நேரத்தில் இந்த நேற்று மாலை 4 மணிக்கு நடைபெற்ற லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினுடைய தோற்றுநர்கள், முன்னோடிகள், இப்போதைய ஆலோசனை சங்க செயலர்
முன்னாள் செயலர், முன்னாள் உறுப்பினர்கள், இந்நாள் உறுப்பினர், இன்னும் இயக்கம் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஒரு கூட்டம் நடந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழ் சுவிசேஷன் லுத்தரன் திருச்சபையில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை குறித்து சொல்லப்போனால் ஒரு இந்த ஆட்சி மன்றத்தை அமைக்கும்போது பல லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினுடைய பிரிவுகள், அதை சார்ந்த தலைவர்கள் ஒன்று கூடி முன்னாள் ஆட்சி மன்ற செயலர் திருவாளர் ரவீந்திரன் அவர்களுடைய தலைமையில் தேர்தல் களத்தில் அவங்க பணிபுரிந்தாங்க. அந்த தேர்தலில் அந்த தேர்தலை நடத்தினவர் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார். முதல் பேனலில் அந்த யாருமே வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலையில் திரு தங்கப்பழம், ரெவரன் கெனடி போன்றவர்களும், அதே மாதிரி ரெவரன் ஸ்டான்லி தேவகுமார், தம்பி பிரின்ஸ் மாஸ்லாமணி போன்றவர்களெல்லாம் என்னை 2வது பேனலுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு உங்களோட சப்போர்ட், உங்களுடைய இயக்கத்தினோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உடனடியாக நான் ஒரு மிஸ்டர் தங்கப்பழம் தலைமையில் ஒரு ஆலோசனை சங்கம் அமைந்தால் அது நன்றாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பேராயர் அவர்கள் கொஞ்சம் சாஃப்டானவங்க, எதையுமே ரொம்ப யோசித்து செய்யக்கூடியவர்கள். அவரோட இருந்து பணியாற்றுகின்ற செயலர் அவருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் கூட இந்த கருத்தை மிஸ்டர் வில்லியம் ஜெஸ்தாஸ்கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலர் இருக்கணும். அதனால தான் நான் மிஸ்டர் தங்கப்பழத்தையே நானே ப்ரப்போஸ் பண்ணினேன். அப்பயே அது கொஞ்ச நாள் கழித்து மிஸ்டர் தங்கப்பழம் என்னை தொடர்பு கொண்டு, அண்ணன் ஏஎம்டி அண்ணா காலத்துலலாம் இருந்த மாதிரி, ஏன்னா அவர் ஏஎம்டி அண்ணனோட குரூப்பில் இருந்தவர், அப்படியும் உங்கள் காலத்தில் இருந்த மாதிரி அந்த எல்பிஎம் கன்சாலிடேட் ஆகணும், அதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போட்டோம் திருக்கடையூரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி மன்றம் வந்த உடனே. அதில் ஐபிஎஸ் அண்ணன், எஸ்கேன் அண்ணன், பிரின்ஸு, ஸ்டான்லி தேவகுமார், நான், இன்னும் சில மிஸ்டர் ரவீந்திரன், இவங்கெல்லாம் நாங்கள் அன்றைக்கி இருந்தோம். ஆனால் அன்றைக்கி செயலராக வர முடியல, அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. அதன் பிறகு எல்லா இடத்துலையும் பார்க்கும்போதும் சரி, ஃபோன் பண்ணும்போதும் சரி, ஐபிஎஸ் அண்ணன் இதை வலியுறுத்தினார்கள். எல்பிஎம் என் கண்ணு முன்னாடியே ஏன்னா அவரெல்லாம் தோத்துணர்களில் ஒருவர். என் கண்ணு முன்னாடியே திருச்சபையும் எல்பிஎம்மும் ரொம்ப வீணாக போயிட்டுருக்கு, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அதன் பிறகு நான் நடுவில் திருக்கடையூரில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன். அண்ணன் எஸ்கின் ஜெயராஜன் அவங்களும் இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப சீனியர் பர்சன் எல்பிஎம்மில், அவர்களும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இது மாதிரி இதை செய்ப்பா, நீ எல்லாரையும் கூட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னாங்க. அப்புறம்தான் நான் திருவாளர் ரவீந்திரன் அவர்களிடமும் திரு பிரின்ஸ் அவர்களிடமும் நான் தொடர்பு கொண்டு பேசினேன். இது மாதிரி மூத்தவங்க 2 பேரும் சொல்கிறாங்க நம்ம செய்வோன்னா, அவங்க உடனடியாக சரி நம்ம கலந்து பேசுவோம் அப்படின்ட்டுன்னு இது பண்ணாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி திருவாளர் தங்கப்பழம் செக்ரட்டரி சர்ச் கவுன்சில் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அண்ணன் ஐபிஎஸ் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, அண்ணன் எஸ்கின் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கவுன்சில் இருக்குது, இதில் 6 எல்பிஎம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக கொண்டு போக முடியவில்லை என்பது இன்றைக்கு திருச்சபை மக்களினுடைய ஒரு பரவலான கருத்து இருக்குது அப்படின்ட்டுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன, அது அப்படிங்கும்போது என்னென்னா எல்லாருமே சொன்னாங்க. அப்போல்லாம் என்னென்னா எல்பிஎம்னா 2 பார்ட்டி இருக்கும். அந்த 2 பார்ட்டியில் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கும். இப்போ கவுன்சிலே 6 உறுப்பினர்கள் இருந்தாலும் வெவ்வேறு
இப்போ தங்கப்பழம் மிஸ்டர் தங்கப்பழம் ஒரு தனி எல்பிஎம் பார்ட்டி வச்சுருக்கிறாரு. அவருடைய பார்ட்டியிலேருந்து யாருமே அவருக்கு வந்து அங்கே உறுப்பினர் இல்லை, சப்போர்ட்டு. அப்போ ஸ்டான்லி தேவகுமார், பிரின்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டான்லி தேவகுமார் மட்டும் அவர் பார்ட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே சிசியில் இருக்கிறாரு. இப்போ குணாலன் பாக்கியராஜ், ரெவரன் குணாலன் பாக்கியராஜ் இருக்கிறாரு. அவர் வந்து பார்ட்டியே இல்லை, அவர் வந்து இண்டிவிஜுவலாக வந்து இது பண்ணி அவர் வந்து இருக்கிறாரு. அவர் அதே மாதிரி மிஸ்டர் ரெவரன் கெனடி இருக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா சில பாஸ்டர்ஸ் மட்டும் குரூப் வச்சுட்டு நான் எந்த இது இல்லைன்னு அவர் தனியாக இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் மிஸ்டர் ரூபன் அவர் ஒரு பார்ட்டியில் அவர் தனியாக இருக்கிறார். அப்புறம் தம்பி ஜான்சன் நேசப்பா அவர் ஒரு பார்ட்டி. அப்படிங்கும்போது இந்த கூட்டம் மீட்டிங்னு போகும்போது உண்மையிலுமே வந்து அங்கே போகும்போது தங்களுக்காக வேலை செய்தவர்கள், தங்கள் பார்ட்டியை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து என்னன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வராமல் இருக்க முடியாது. இல்லை மூடு மந்திரமே இல்லை, இதை என்னடா இவர் இதை மாதிரி போட்டு பேசுகிறாரு அப்படின்னா ஃபேக்ட், நிதர்சனம். சொல்லுவாங்க இல்லையா, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ட்டுன்னு. இதுக்கு போயிட்டு வந்து இல்லை இதனால் வந்து என்ன அப்படின்னா சில முக்கியமான காரியங்கள் வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டு போகுது. அதெல்லாம் தான் ஐபிஎஸ் சொன்னால் இவங்கெல்லாம் வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரி நானும் வந்து சரி செய்வோம். என் பார்ட்டியில் என்னுடைய லுத்தரன் முன்னேற்ற இயக்கம் ரெவரன் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலையும் பால்ராஜ்னு அருள்புரத்தில் இருக்கிறார், அவர் தான் பொருளாளர், அவர்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றா பேசி கொண்டு நாங்களே 2-3 தடவை தீர்மானம்லாம் போட்டோம். சரி எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம், வரவங்க வரட்டும் அப்படின்ட்டு. அதனுடைய அடிப்படையில் தான் நேற்றைய தினத்தில் வந்து 4 மணிக்கு கூட்டம் நடந்தது. அதில் வந்து என்ன அப்படின்னா லுத்தரன் முன்னேற்ற இயக்கம்னு பேர் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களை மட்டும் கூட்டுவதாக அண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கும்போது நான் என்னுடைய பார்ட்டி தலைவர் மற்றும் முக்கிய உறுப்பினர்கள் ரெவரன் பிரசன்னா, தேவசித்தம் பாரதி, அதியமான் போன்ற முக்கியமான அந்த இயக்கம் சார்ந்தவர்கள் அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். மிஸ்டர் ரவீந்திரன் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய இயக்கத்தினுடைய தலைவர் ரெவரன் மான்சிங், இன்னும் ஒரு சிலர் அவரோட கலந்துக்கிட்டாங்க. மிஸ்டர் மாஸ்லாமணி, பிரின்ஸ் மாஸ்லாமணி அவருடைய இயக்கம் சார்ந்து ரெவரன் அரியொன்னல் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் தம்பி ஜான்சன் நேசப்பா அவர்களோட பார்ட்டியை சேர்ந்தவர்கள் ஒரு 2-3 பேர் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் செக்ரட்டரி சர்ச் கவுன்சில் மிஸ்டர் தங்கப்பழம் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ணன் ஐபிஎஸ் அவர்களும் அண்ணன் எஸ்கின் ஜெயராஜ், ஜீவானந்தம், அதை மறந்துட்டேன், ஜீவானந்தம் லால்குடி ஜீவா இருக்கிறாரு, அவர் வந்து இதை கலந்துக்கிட்டார். அண்ணன் ஐபிஎஸ் அவர்களும் எஸ்கின் ஜெயராஜ் அண்ணன் அவர்களும் இந்த கூட்டத்தை வழிநடத்தி சென்றார்கள். அதில் என்ன நோக்கம் அப்படின்னா எல்பிஎம் ஒரு ஒன்றா ஆகணும். எல்பிஎம் நல்லா இருந்தால்தான் சர்ச்சு நல்லா இருக்கும். இது வந்து பல ஆண்டுகளாக எல்பிஎம் தோன்றிலிருந்து இந்த எல்பிஎம்மில் ஒரு ப்ராப்ளம்னா நான் எல்பிஎம்மே ஸ்கேட்டர் ஆவாங்க. அப்போ எல்பிஎம் இப்படி இவ்வளோ ஸ்கேட்டர் ஆகியிருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு 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 அசாதாரண ஒரு சூழ்நிலை திருச்சபையில் நிலவுது. அதனால் எல்லாம் நீங்கள்லாம் கூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு கூடணும், நேற்று கூடணும். இது நான் சொன்ன அனைவருமே வந்து கலந்துக்கிட்டாங்க, நல்ல பங்களிப்பை கொடுத்தார்கள். இந்த கூட்டம் வந்து நீங்கள் சொன்னீங்க பழைய ஃபோட்டோ அப்படி இப்படின்னு, பழைய ஃபோட்டோலாம் இல்லை. நேற்று 4 மணிக்கு டிஎம்எஸ்எஸ்ன்னு திருச்சியில் கத்தோலிக்க பள்ளியினுடைய வளாகத்தில் அதில் தான் அந்த கூட்டம் நடந்தது. எங்களுடைய இயக்க கூட்டம் காலையிலேருந்து மதியம் வரையில் நடந்துட்டு பிற்பகலில் இந்த கூட்டத்தை வந்து அண்ணன்மார்கள் நடத்தினார்கள். சிலருக்கு இந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்று இந்த திருச்சபையை பற்றி சரியாக தெரியாதவங்க, யார் வேணாலும் எது வேணாலும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பழைய ஃபோட்டோன்னு சொல்லி. அது என்னன்னு இல்லை, அது வந்து நான் வந்து அதை பார்க்கவும் இல்லை. நான் எதையுமே, ஏன்னா மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் ட்ரெயின் ஏறிட்டு இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த நோக்கத்தில் தான் இருந்தேன். நீங்கள் சொல்லி தான் தெரியுது.
இது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நேற்றைய மாலை வந்து நடந்தது. சில பேருக்கு வந்து சிலர் வந்து ஏன் தங்களை கூப்பிடல அப்படின்னு நினைப்பார்கள். சில பேர் வந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இது நடக்காததுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து தவறான தகவல்லாம் இது பண்ணாங்க. பட் எல்லாவற்றிற்கு மேலாக நேற்றைய தினத்தில் அந்த திருச்சபையில் வந்து நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், அனுபவம் வாய்ந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த எல்பிஎம் திருச்சபை அரசியல் அப்படின்னு வளர்ந்தவங்களுக்கு தான் அதை பற்றியான உண்மையான இது தெரியும். அவர்களெல்லாம் வந்து இது வந்து இன்றைக்கி வந்து அது என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் டேர் நீட் ஆஃப் த டே, இந்த காலத்தின் கட்டாயம், இது வந்து இணையணும் அப்படின்ட்டுன்னு அதை வந்து சொன்னாங்க. அதன்படி நேற்று வந்தார்கள், நல்ல முடிவுகளை எல்லாம் எடுத்தார்கள். நீங்கள் வேணால் தொடர்ந்து அதை பற்றி கேட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைபேஸ் அவர்களே நான் நிறைய தாட்டி சந்திக்கும் போது சொல்லுவார், கவுன்சிலுக்கெல்லாம் வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இன்னும் தேவைப்படுறாங்க சில இதுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் முதிர்ந்து திருச்சபை குறித்ததான தெரிஞ்ச ஆட்கள்லாம் ஒரு குழுவாக சேர்த்து அந்த கவுன்சிலிங்க்கு ஒரு ஆலோசனை குழுவாக அதை வச்சுக்கலான்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அவர் சொல்லி அடிக்கடி நான் அதை கேட்டிருக்கேன். நான் அதுமாரி இன்னைக்கு நடந்தது வந்து இது வந்து வரப்போகிறதான இந்த திருச்சபை நிகழ்வுகள் இப்போ இருக்கிறதான அந்த கவுன்சிலுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருச்சபை இந்த சட்டங்கள் வந்து ரொம்ப நமக்கு அது ஒரு சில கேள்விக்குறியாக இருக்குது. அந்த ரூல் எந்த ரூலில் இருக்குன்றதே நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து எல்லா தலைவரும் சேர்ந்து நீங்கள் இன்னைக்கு பேசுனீங்க. அப்போ அந்த எந்த ரூலு, ஏன்னா இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை, ரிஜிஸ்டர் பண்ணது வந்து அது வந்து புதுப்பிக்காமல் அப்படியே இருக்குதுன்னு நீங்களே ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை குறித்து ஏதாச்சும் நீங்கள் பேசுனீங்களா? இன்னைக்கு பேசும்போது பல முக்கிய காரியங்களை பற்றி பேசணும். ஒன்று வந்து சில தீர்மானங்களை வந்து திருவாளர் ரவீந்திரனே முன்மொழிஞ்சார். ஒரு 4 தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு, அதாவது ஒன்றாக்குறதுக்கு இப்போ இன்றைக்கு ஆட்சி மன்றத்தில் இருக்கிற அந்த 6 எல்பிஎம் சர்ச் கவுன்சில் மெம்பர்ஸை கூப்பிட்டு இந்த லீடர்ஸ் பேசணும், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அவங்க தான். நம்ம வெளியில் இருந்துட்டு எதை வேணாலும் பேசலாம், பட்டு அவங்க தான் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த டெர்னேன்னு சொல்லுவாங்க, மீதமுள்ள 3 ஆண்டுகள் காலங்களுக்கு நிர்வாகம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்களுடைய யூனிட்டி, அவங்களுடைய கோஆர்டினேஷன், அவங்களுடைய இனிஷியேஷன், இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம வந்து நினைக்கிற மாதிரி வந்து செய்ய முடியும். அவை அவங்களுக்கு வச்சு பேசுங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒன்று போட்டிருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி 2 காரியம் சர்ச்சு சொசைட்டி ஆக்டில் வரணும் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ஆசிரியர்களுக்கு 14A அது வந்து அதனுடைய நிலைமை திருச்சபையில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறத அதை வந்து இது பண்ணணும். இன்றைக்கி ஒரு செக்ரட்டரி சர்ச் கவுன்சில் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி மீட்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, என்ன நிதர்சனம், வெளியில் இருந்துக்கிட்டு பூதகரமா அப்படி இப்படிலாம் பேசலாம், என்ன இன்றைக்கி நடக்குதோ அதை வந்து என்னென்னா ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக யதார்த்தமாக பேசி லீடர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணார். நீங்கள் இதை செய்யுங்க, என்னுடைய ஃபுல்லஸ்ட் கோஆப்ரேஷனை கொடுக்குறாங்க அப்படின்ட்டுன்னு. ஒவ்வொரு லீடரும் அதே தான் சொன்னாங்க. ஆகவே வந்து இது நிச்சயமாக வந்து அந்த எல்பிஎம் தனது இழந்த பெருமையையும் புகழையும் திரும்பி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இன்றைக்கி வந்து இந்த சிதறல்கள் அந்த எண்ணத்துக்கு கொண்டு வந்துடுச்சு. ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க சொசைட்டியிலுடைய காரியம் அப்படின்ட்டுன்னு.
ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் அவர்கள் வந்து திருச்சபையினுடைய நிர்வாகியாக இருக்கும்போது சமூக நலத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் முன்னாள் செயலர் திருவாளர் மெகர் ஆண்டனி அவர்கள் மூலமாக ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அப்போ என்ன அப்படின்னா அதில் கொடுத்துருந்தாங்கன்னா, இது மாதிரி ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து மூடுற நிலமையில் இருக்குது, கவுன்சில் தேர்தல் நடத்தி 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஜஸ்டிஸே கொடுத்தாங்க. அந்த ஜஸ்டிஸ் லெட்டர் கொடுத்ததுனால தான் வந்து அன்னைக்கே வந்து திருச்சபைக்கு ஏற்படுகின்ற, குறிப்பாக விடுதிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த நெருக்கடி, அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நெருக்கடி குறைந்தது, ஸ்லோ டவுன் ஆச்சு. அது கொடுத்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி மன்றம் வந்தே 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் லெட்டர் கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமாக வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லணும், நோ ஸ்டெப்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன். இது தொடர்பான எந்த விதமான முன்னெடுப்பும் நிர்வாகத்தால் செய்யவில்லை. அது ஏன் அது மாதிரி இருக்கிறாங்க, இதற்கு யார் காரணம் அப்படின்னு தெரியல. அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பி, எந்த ஒரு ஹோமும் முழு அங்கீகாரத்தோடு இன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய. இன்றைக்கி கூட சொன்னாங்க, ஹோம்லாம் நடத்துறதுக்கு அந்தந்த ஊர்லேருந்து, சர்ச்சிலேருந்து, பெரிய பெரிய சர்ச்சிலேருந்து நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்ட்டுன்னு அவங்கவுங்க மாதம் பாஸ்டேட்லேருந்து காசு கொடுத்து, ஏதோ புரசவாக்கம், அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த மாதிரியான குருசேகரங்கள்ல இருந்தெல்லாம் காசு வந்து பிஷப் சொல்லி வாங்கி அதை வந்து அந்த ஹாஸ்டலில் நடத்துகிறாங்க அப்படின்னு. ஒரு முன்னாள் செயலர் என்ற நிலையில் நான் வந்து டோட்டலி எகென்ஸ்ட் ஃபார் இட். இன்றைக்கி பிசி ட்ரெஷரராக நீங்கள் இருக்கிறீங்க, பிஷப் கேட்டார்னு பணம் அனுப்புகிறீங்க, கவுன்சில் கேட்டார்னு பணம் அனுப்புகிறீங்க. நாளைக்கு நீங்கள் மாறி போயிட்டு இன்னொருத்தர் வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஹாஸ்டல் சஃபர் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் எங்கே பணம்னு போய் தேடணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கார்பஸ் ஃபண்டு ரெடி பண்ணி நீங்களே ஹாஸ்டலை நடத்தணும். அல்லது அந்த பணத்தை நீங்கள் வாங்கி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்கள் சென்ட்ரல்லேருந்து போகணுன்னு. இப்போ நீங்கள் ஒரு தரங்கம்பாடி ஹாஸ்டலுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு நாங்கள் பணம் கொடுத்துறோம் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ குட் கவர்மெண்ட். சர்ச்சு தான் செய்யணும். அப்போ அந்த மாதிரியான நிலைமை இப்போ வந்துருச்சு. ஒரு அக்கௌண்டபிளாக கூட இருக்காது. அது உள்ளே போகணும், அது உள்ளே போகணும். சர்ச்சு மூலமா the amount should be released from the central treasury. அதுலேருந்து போகணும். இதனால் வந்து என்னென்னா, இப்போ வந்து சொசைட்டி ஆக்டில் திருச்சபை வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். எனக்கு என்னுடைய பார்ட்டி மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 20 எஸ்சிசி மெம்பர் வந்தாங்க. அந்த 20 எஸ்சிசி மெம்பர்னுடைய இதுவும் வந்து என்னென்னா, நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன பேசுகிறது, போன தடவை நாங்கள் போனோம், ஒன்றும் டைம் கொடுக்கல அப்படி இப்படின்னு எல்லாருமே அந்த எஸ்சிசி ரொம்ப வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல விதமான பிரச்சனைகள் இருக்குது, சொசைட்டியில் கொண்டு வரணும், அதை பற்றி இன்றைக்கு பேசணும். வந்த தலைவர்களும் அதை செய்யறதுக்கு என்ன செய்யுங்க. ஆட்சி மன்றத்தில் போய் உட்கார்ந்தனால எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடணும் நினைக்க முடியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்க முடியாது. அப்போ கலெக்டிவ் டெசிஷன் வேணும். கலெக்டிவ் டெசிஷன் அப்படின்னா இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி அதை கூட குறிப்பிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துவதற்கு காங்கிரஸ் காரிய கமிட்டி. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியை வழிநடத்துவதற்கு பொலிட் பியூரோன்னு ஒன்று இருக்குது. அதை மாதிரி வந்து இந்த கவுன்சிலை நடத்துறதுக்கு எல்பிஎம்ல முக்கியமானவர்கள் ஒரு சிலர் வேணும்னு கூட வந்து அதை குறிப்பிட்டார்கள். அதை வந்து நிறைய ஐடியா இருக்குது. அதை வந்து வெளியில் இருந்துக்கிட்டு நம்ம போய் திணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கிற டீவியேஷனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்குது. இப்போ நான்லாம் வந்து கவுன்சிலில் இருக்கும்போது மீட்டிங்க்கு முதல் 2 நாளைக்கு முன்னாடியே
எல்லா அஜெண்டாவையும் டிஸ்கஸ் பண்ணி பிஷப்புக்கிட்ட போய் ஒப்பீனியனை வாங்கிக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த சாயந்தரமே என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட் எல்லா இடத்துக்கும் போயிடும். அதில் கொஞ்சம் செட்பேக் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம ரொம்பவும் சொல்ல முடியாது. அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. இந்த யூனிட்டி எல்பிஎம்மில் யூனிட்டி அப்படின்னு வந்துட்டாலே வந்து நோ மேட்டர் எல்லாமே அந்த என்னது திருச்சபை நிர்வாக எந்திரம் சரியாக வந்து பணி செய்ய ஆரம்பிச்சிடும். அதுவே சொசைட்டி ஆக்ட் ஒன்று முக்கியமானது. ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க 14A. 14Aல ஏற்கனவே இந்த 14A பற்றி ஒரு இன்டர்வியூ நம்ம வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. ஆரம்பத்தில் வந்து 14Aல வந்து நம்மளுடைய திருச்சபை பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் அலுவலர்கள், கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் அலுவலர்கள் யாரும் தேர்தலில் போட்டி போடக்கூடாது, அவங்க ஓட்டு மட்டும் போடலான்னு ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் ஒரு சர்க்குலரே போட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பிசி எலெக்ஷனாக நடந்தது. யாருமே வந்து அதில் வந்து கலந்துக்கல. அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த வழக்கு வந்து ஐயாத்துறைங்கிறவர் போட்ட வழக்கு வந்து தள்ளுபடியாச்சு. அவர் ஜஸ்டிஸ் அவங்க வந்து சர்க்குலர் அனுப்பும்போது அந்த வழக்கில் தடையானை இருந்தது. ஆஃப்லேட் என்ன ஆயிடுச்சுன்னா அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அந்த தள்ளுபடியான விதம் வேற. இந்த வழக்கு மூலயமா நீ வரக்கூடாது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ வேறு வழக்கில் தான் வரணும், பொதுநல வழக்கு பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னு அது போட்டிருந்தாரு. அது போடக்கூடாது, நீ ரெட்டு வழக்கு மூலமாக தான் வரணும்னு சொல்லி அந்த கேஸ் தள்ளுபடி. அவன் அந்த சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா சட்டம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சிலர் வந்து எஸ்சிசி உறுப்பினர் நாமினேஷன்லாம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செம்மண்டலத்தில் இருக்கிறதுனால நல்லாவே தெரியும். ரிச்சர்ட் அன்புநாதன் ஒய்ஃபு டிசி மெம்பர்ஷிப்பை என்ன செஞ்சிடுச்சு, பிஸ்கி ரிசைன் பண்ணிடுச்சு. ஏன்னா அவருக்கு டிபார்ட்மெண்ட்டில் டார்ச்சரு. அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு தெளிவான ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும். அது குறித்தான சட்ட வல்லுநர்களை நீங்கள் வந்து சந்தித்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும். அதற்கு முன்னாடி வந்து அரசிடம் ஒரு நல்ல ஒரு தவிர்ப்பானை எக்ஸம்ஷன் ஆர்டர் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறோம். விரைவில் வந்து அதற்குரிய நிர்வாக செயல்பாடுகளை மிஸ்டர் தங்கப்பழம் செக்ரட்டரி சர்ச் கவுன்சில் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்களை குறித்து இன்னைக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு இனிஷியேஷன். இது வந்து ஒரு திருச்சபையினுடைய ஒரு முன்னேற்ற பாதைக்கு இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, ஃபார்மர் செக்ரட்டரி சர்ச் கவுன்சில் அப்படின்ட்டுன்னு மிஸ்டர் தன்ராஜ் அண்ணனை வந்து நான் போய் சந்தித்தேன். கொஞ்சம் உடம்பு பலவீனமாக இருந்தாலும் அவர் இந்த வயசில் என்ன பண்ணுறாரு, என்னடா தம்பி இது மாதிரிலாம் இருக்குது, ஏதாவது செய்யுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே வந்து அந்த அக்கறை இருக்குது. ஆனால் அவங்களாலலாம் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு இந்த வார போன மாத கடைசியில் புது வருஷம்ட்டு மிஸ்டர் ஜேம்ஸ் அவர்களை போய் பார்த்தேன். என்னப்பா எல்லோரும் ஒன்றா கூடி பேசுகிறீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம்டா, செய்யுங்கடா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவரும் வந்து ஒரு லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினால மட்டுமே அவர் வந்து மேலே வந்த ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து ஆட்சி மன்றத்தினுடைய செயலர் வரையில் இருந்தாங்க. அவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேராலையும் இன்றைக்கி வந்து ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. வேற நான் இருக்கிறேன், மிஸ்டர் ரவீந்திரன் இருக்கிறாப்புல, ஃபார்மர் சர்ச் கவுன்சில் மெம்பர்னு மிஸ்டர் பிரின்ஸ் மாஸ்லாம்னி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. இவரெல்லாம் வந்து என்னென்னா சில விதமான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து செக்ரட்டரி வந்து கேட்டால் வந்து சொல்லலாம ஒழிய, இப்போ என்னுடைய பாலிசி ஐ கேன் சே வாட் இஸ் வாட்ன்னு, நான் போய் இதை தான் செய்யுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது.
அது பண்ணவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்டர் மெகர் அண்டோனி இருக்கிறாரு. அவர் அவர்கிட்டயும் வந்து அவரும் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாரு. வந்து அதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு நல்ல அவர் வந்து ஒரு லெட்டரே எழுதியிருக்கிறாரு. மிஸ்டர் மெகர் அண்டோனி ஒரு லெட்டரே பிஷப்புக்கும் செக்ரட்டரிக்குமே ஒரு லெட்டரே எழுதியிருக்கிறாங்க. சொசைட்டி ஆக்டெல்லாம் கொண்டு வரணும், அதை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னு ஒரு லெட்டர் எழுதியே ஒரு வருஷம் ஆகுது. இந்த மாதிரியான சில காரியங்களை வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து செய்யறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து மிஸ்டர் தங்கப்பழம் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. முன்னாள் சிசி மெம்பர்கள் நிறைய பேர் நேற்றைய தினத்தில் அந்த மீட்டிங்கில், அதாவது ஐபிஎஸ் ஐயாலேருந்து எஸ்கின் ஜெயராஜ் ஐயாலேருந்து பார்த்தீங்கன்னா சிசியில் இருந்தவங்க ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட நீங்கள் நேற்று உட்காந்து மொத்தம் வந்து ஒரு 20 பேர் இல்லை சிசி இருந்தவங்க, சிசியில் இருந்தவங்க வந்து நான் ஒன்று, ரவி ஒன்று, பிரின்ஸ் ஒன்று, மற்றபடி வேற யாரும் இல்லை. இப்போ சிசி இப்போ இருக்கிற முன்னாள் இது ரிட்டையர்டா ஐபிஎஸ் ஐயா எஸ்கின் ஐயா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி இப்போ இவங்க நீங்கள் எல்லாம் சேர்த்தாலே ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதான ஒரு நிகழ்வாக தான் நேற்று தினத்தில் அது இருந்திருக்கு. நோக்கம் வந்து நல்ல நோக்கம், செயலாக்கம் வந்து. ஆனால் அந்த இதில் பங்கு பெற்றவங்க அனைவரும் ஒரு மன நிறைவோடு சென்றார்களா? எல்லாருக்கும் ஒரு உடன்பாடு இருந்துச்சா நீங்க பேசுனதுலாம்? இல்ல எல்லாரும் கண்டிப்பா வர்ற காலத்துல நீங்க எல்லாம் இணைந்து பயணிப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எப்படி உங்களுடைய அதாவது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மோடாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி செய்யறது, அதற்குரிய வழிமுறைகள் அப்படின்ட்டுன்னு அந்த வழிமுறைகளை வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி இருக்கு. தேர்தலுக்காக கூட்டணி ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு, மம்தா பானர்ஜி அம்மா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. நிதிஷ்குமார் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். ஆம் ஆத்மி இதாகிடுச்சு. இன்னைக்கு எஃபெக்ட் பாருங்கள், ஒரு சீட்டு கூட டெல்லியில் காங்கிரஸ் வரல. அந்த இந்தியா கூட்டணி இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிஜேபி அவங்க வந்து இந்தியா கூட்டணி சரியாக இருந்திருந்தால் பிஜேபி வந்து என்னன்னா மூணாவது தடவை வந்திருக்க முடியாது. அவங்க அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு கடைசி நேரத்தில் ஒரு பல்டி நிதிஷ்குமார், இவங்க ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஐடியா, தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு ஐடியா, கம்யூனிஸ்டில் ஒன்று உள்ளே இருக்குது ஒன்று வெளியில் இருக்குது அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி இதனுடைய அவுட்கம் என்ன? பிஜேபி வந்து டெல்லியை பிடிச்சிச்சு. அவருக்கு வந்து இந்தியாவில் பிரதமராக இருந்தாலும் டெல்லியில் நம்ம ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு இது அது இன்னைக்கு வந்து நிறைவேறி போச்சு. அதுக்கு பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமங் தி இந்தியா கூட்டணி அதை மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும்னா நெறிமுறைகள் வழிமுறைகளை வகுக்கணும். அது வந்து லீடர்ஸனோட கையில் தான் இருக்கு. கண்டிப்பா நீங்கள் நேற்று தினத்தில் சந்தித்த சந்திப்பு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சந்திப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் திருச்சபை மக்கள் அனைவரும். ஏன்னா நேற்று நிறைய பேர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு நான் கேட்டேன். எல்லாருமே இது குறித்து ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை தான் சொன்னாங்க. நீங்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினத்தில் பயணித்தது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி. யாருக்கு இருக்கும் யாருக்கு இருக்காதுங்கிறது அங்கே வந்த லீடர்ஸே சொன்னாங்க. யாரெல்லாம் அதை பற்றி சந்தோஷப்படுவார்கள், யாரெல்லாம் இதை பற்றி வைத்தறிச்சு. அது வந்து இந்த மாறுபட்டதான விமர்சனம் செய்கிறவங்க கண்டிப்பாக என்ன எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க தான். அதனால் அவங்கள பற்றி நம்ம ஒதுக்கிடுவோம். நம்மளுடைய குருக்கள் எல்லாமே திருச்சபையினுடைய வளர்ச்சி, நம்ம அது வளர்ச்சியான பாதையில் கொண்டு போகணும். இருக்கிறதான இன்ஸ்டியூட்டெல்லாம் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பிள்ளைகள்
பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை வந்து டிஎல்சி படிக்க வைத்திருக்குது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இது மூலியமாக இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த நீங்களாம் ஒரு இன்றைக்கு ஒரு முன்னாடியே விதைத்த விதை தான் இது, அந்த எல்பிஎம். அதை மீண்டும் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் அந்த வேரெல்லாம் மாதிரி நீங்கள் அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த புல்லெல்லாம் களை எடுக்கிறது, களை எடுத்துட்டு களை எடுக்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் மீண்டும் இந்த திருச்சபை டிஎல்சின்ற திருச்சபை பார்த்தீங்கன்னா அந்த விதை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து அதனால பிரகாசமாக கனி தரும்னு சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் கூட நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். எங்களுடைய ஜெட் தொலைக்காட்சி ஜெட் மீடியா சார்பாக கூட உங்களுக்கு நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். இல்லை, ஜெட் மீடியாவை பொறுத்தவரையில் திருச்சபை சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அக்கறையோடு நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து இது பண்ணீங்க. நான் வந்து இன்னைக்கு ட்ரெயினை விட்டு இறங்கி வரும்போது நான் இந்த துக்க வீட்டுக்கு போகணுன்னு தான் வந்தேன். ஆனாலும் இந்த நியூஸை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உடனே கொடுக்கணும், நான் உடனடியாக சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெட் மீடியா மூலமாக அது ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு வந்து நீங்கள் சொன்ன அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுகின்றேன். இது வந்து உங்கள் ஜெட் மீடியா வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ பார்க்குறாங்க என்ன லேட்டஸ்ட்டு இதுன்ட்டுன்னு. இது வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுடைய பேட்டி வந்து ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு தலைவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு கடவுளுடைய கிருபையினால் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மற்றபடி வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அழைத்தால் வந்து தொடர்ந்து இது குறித்தான செய்திகளை நாம் தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி. கண்டிப்பா ஏன் இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒரு 4-5 ஆயிடுச்சு. நம்ம இப்போ விடிய விடிய பேசின்னு இருக்கிறோம். இது வந்து எத்தனை பேர் இதில் வந்து நீங்கள் உணர்வோடு பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். அதாவது திருச்சபை குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. திருச்சபை நிலை ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறையா திருச்சபை பணியாற்றியதான ஊழியர்கள், ஆசிரியர்கள்லாம். ஆனால் உங்களுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு இந்த தூக்கத்தையும் பார்க்காம நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியிலேருந்து பயணப்பட்டு விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு நிகழ்வு இரவோடு இரவாக கலந்துக்கிட்டு இங்கே வந்து அவங்க வந்து இந்த நேர்காணலில் பங்கு பெறுறாங்க. கண்டிப்பாக இந்த நாளில் கூட ஐயாவுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் திருச்சபைக்கான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் நாங்கள் தலைவருடன் நாங்கள் கேட்டு அதற்கான பதிலை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் நினைக்கிறோம். ஐயா மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் உடனே வந்தீங்க, அதற்காக நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை இன்னும் நிறைய டைமோடு நம்ம சந்திப்போம். நிறைய காரியம் இன்னும் பேச வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம மீண்டும் நம்ம ஒரு முறை நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றியா. நிறைய வந்து நீங்கள் கிட்டத்தட்ட முடிச்சிட்டீங்க. நான் வந்து இன்னைக்கு பள்ளியினுடைய நிலைமைகள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை. நேற்று மணப்பாறையில் 4வது படிக்கிற பொண்ணுகிட்ட ஒரு வாத்தியார் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. கிருஷ்ணகிரி. ஆமாம், கிருஷ்ணகிரியில், சென்னையில் எப்படின்ட்டு பலவிதமான இது வருது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம திருச்சபை சார்ந்த பள்ளிகளில் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். இப்போ ஒரு காலத்தில் வந்து என்னென்னா வாத்தியாரனோட தொழில் ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு நோபல் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாத்தியார்னு சொல்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குது, அடிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்தை நடத்தும் போது நிர்வாகம் அதை குறித்து இன்னும் அதை குறித்து அக்கறையாக இருக்கணும். பல்வேறு விதமான விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தி கொண்டு போகணும். அப்போ தான் வந்து என்னென்னா பிள்ளைங்களுக்கும்
அது வந்து நல்லது. இன்றைக்கி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு, சமுதாய விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் இதை பற்றிலாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு பலவிதமான இது இருக்குது. இப்போ நிர்வாகம் என்ன செய்யணும்னா அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போகும்போது தான் நம்மளுடைய பள்ளியினுடைய வளர்ச்சி இருக்கும். அதையும் வந்து செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நல்லா நடக்கும். உங்களுடைய அந்த அக்கறை, திருச்சபை குறித்த அக்கறைக்கு நான் மிகுந்த நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்களும் வாங்க. தேங்க்யூ. நன்றி ஐயா. நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட்தவா. நன்றி, வணக்கம்.